என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னோட சொல்லுங்க. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். சேர்ந்து பாடுங்க. உலகம் எல்லாம் மறையுதையா, உணர்வு எல்லாம் இருக்குதையா, உணர்வு எல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இருக்குதையா, உன்னாலும் துதிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு. Dear friends, கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த இந்த சேனல் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி காலம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ரொம்ப நேரம் கிட்டி வரப்போகிறது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் எந்த மாதிரி சுவிசேஷம் போய் கொண்டு இருக்கிறது இந்த உலகத்தில். நம்ம பார்த்தோம்னா ஆசீர்வாதத்தின் சுவிசேஷம், ஆசீர்வாத குறித்த பற்றி பேசுகிறாங்க. அப்புறமா நம்ம எப்படி செழிப்பாக வாழணும்னு பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் நம்ம கேட்டோம்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை செழிப்பாக வைக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆமாம், ஒத்துக்கிறேன். பட் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும். விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது. ஒரு வேளை இருக்குது, 2 வேளை இருக்குது, 3 வேளை இருக்குது, போட்டுக்க துணி இருக்குது, குடிக்க தண்ணி இருக்குது, இருக்க வீடு இருக்குது, அப்புறம் நம்ம சுற்றிலும் நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் இருக்குது. அதே நீங்கள் போய் இந்த ஆப்பிரிக்கா பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஜனங்க இப்போ கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் நம்ம ஆப்பிரிக்காவுக்கு போனோம்? இப்போ நம்ம எடுத்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் நம்மளை அவங்கள காட்டிலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. ஆல்ரெடி வி ஆர் பிளஸ்ட். நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோன்னா, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். எவ்வளோ ஆசீர்வாதம் தான் கடவுள் கொடுப்பாரு உனக்கு ஆசீர்வாதம் வந்துனே இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணுற, திரும்ப எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். அப்போ ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் மட்டும் தான் தருவார். ஆண்டவருடைய அந்த விசுவாசத்தை நீ எழுந்து போற. விசுவாசம் இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம். விசுவாசம் இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு விஷயம் ஆண்டவர் பேதுரு இடத்தில் போறார். அப்போ அவனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நார்மல் ஸ்டேட்ல இல்லை. ராவெல்லாம் அவன் மீன் பிடிக்கிறான். அவனுக்கு மீனும் ஒன்றும் அகப்படவில்லை. இவங்க நைட்டெல்லாம் பேதுரு அவங்க கூட இருந்த அவங்க பிரதர்ஸ் எல்லாம்
ராத்திரிலாம் கஷ்டப்பட்டாங்க. ராத்திரிலாம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு மீன் அகப்படவில்லை. ஆண்டவர் அந்த அந்த இடத்துக்கு போறார். போயிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பேதுருவே நீ படகு கடலில் எடுத்துக்கொண்டு போ. அப்போ அவனுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னத்துக்கு ஆண்டவர் நம்மள அங்க போக சொல்றாரு. சரி நம்ம போலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, வலிய போடுன்றாரு. அப்ப அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே ராத்திரியெல்லாம் அங்க பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன பேசுவோம்னா, ஆண்டவரே நம்ம ராத்திரியெல்லாம் நாங்கள் போட்டோம், என்ன ஆண்டவரே நீங்க இப்படி பேசுறீங்க, எப்படி வலை போட்டோமே மீன் வந்துடுமா, என்ன ஆண்டவரே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். வாங்க ஆண்டவரே போகலாம், நம்ம எங்கன்னா போயிட்டு படம்னா பார்க்கலாம் ஆண்டவரே, எங்கே போய் உட்காந்து பேசலாம் வாங்க ஆண்டவரே, எங்கன்னா போய் டீ குடிக்கலாம் வாங்க ஆண்டவரே. இப்பெல்லாம் நம்ம அதுதான் பண்றோம். ஊழியம் பண்றதை விட்டு நம்ம போய் டீ குடிக்கிறோம். எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போய் ஊழியம் பண்றதை விட்டு போய் உட்காந்து பேசுறது, இதுதான் வேலை நம்மளுக்கு. ஆனா பேதுரு என்ன சொல்லுகிறான்னா, உம்முடைய வார்த்தையின்படி நான் வழியை போடுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி நான் வழியை போடுகிறேன். அவன் இதெல்லாம் பேசல, ஆண்டவரே என்னால் முடியாது, இது ராத்திரிலாம் பிரயாசப்படும் தான் சொன்னான் தவிர, ஆண்டவரே உங்களால இது எப்படி இது சாத்தியம், இது இயற்கையா சாத்தியமா? நான் ஒரு மீன் பிடிக்கிறவன், ராத்திரிலாம் நான் போட்டு பார்த்தேன், மீன் ஒன்றும் அகப்படவில்லை. நான் ஒரு ஃபிஷர்மேன் ஆண்டவரே, நான் ஒரு ஃபிஷர்மேன், நீ 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 யார் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உங்கள் வார்த்தையின் படி நான் வழியை போடுகிறேன். அப்பொழுது அவன் அந்த வழியை போட்ட பிறகு மீனெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அந்த நெட்டு ஃபுல்லா, அந்த வலை ஃபுல்லா மீன், அந்த வலையை கிழிற அளவுக்கு மீன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த படகை தண்ணிக்குள்ள முழுகி போகிறதான ஒரு நிலைமை. அப்போ அந்த பேதுரு அதை பார்த்தான். பார்த்துட்டு, ஆண்டவரே என்னை விட்டு நீங்க அகன்று போங்க, நான் ஒரு பாவி. ஏன் அவனுக்கு அந்த அற்புதம் நடந்துச்சுன்னா, அவன் ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சான். அவன் எப்படி நடக்கும், இது சாத்தியமா? இப்ப நம்ம எதனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, இதெல்லாம் ஏதோ ஒரு காரியம் நம்மளால முடியாதுன்னா, இது சாத்தியமா? ஆண்டவர் இது முடியுமா? ஐயோ விடு, நம்ம போலாம், நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் அவனுடைய வார்த்தை பாருங்க, உம்முடைய வார்த்தையின்படி நான் வழியை போடுகிறேன். இதுதான் விசுவாசம். நம்ம கடைசி காலத்துல நம்ம கேட்க வேண்டிய பிரசங்கம், நம்ம இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை விசுவாசத்துல தான். விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் முழுக்க முழுக்க அவர் இருந்த நாட்கள்ல அவர் டீச் பண்ணினது ஃபெய்த், பாவத்திலிருந்து விடுதலை. இதுதான் அவருடைய சுவிசேஷமே. பாவத்திலிருந்து நீ எப்படி வெளியே வரணும், நீ எப்படி விசுவாசமா இருக்கணும், இதுதான் ஆண்டவருடைய சுவிசேஷம். ஆனா நம்ம ஆளுங்க இப்பெல்லாம் எப்படி பிரீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னா, ஆசீர்வாதம், நீ செழிப்பா இருப்ப, உனக்கு கார் வரும், உனக்கு பங்களா வரும், உன் அக்கௌண்ட்ல 3 லட்சம் கொட்டும், 3 லட்சம் கொட்டும். வேணாம், என்னத்துக்கு அந்த 3 லட்சம்? ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய், 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதா? அது கூட இல்லாதுக்கிறாங்க ஜனங்க. இப்போ நான் 15,000 ரூபாய் சொல்லியிருந்துக்கு வேற என்ன சொல்லுவாங்க, என்னப்பா 15,000 ரூபாய் சொல்றான், அவன் இதுக்கு 15,000 ரூபாய் சொல்றான், சரி 30,000 ரூபாய் வச்சுக்கோ. 30,000 ரூபாய் போதாதா? உனக்கு 3 லட்சம் வந்தா தான் உனக்கு சமாதானமா? உனக்கு 3 லட்சம் வந்தாலும் உனக்கு சமாதானம் கிடையாது. உனக்கு 30 லட்சம் வரணும், 30 லட்சம் வந்தா கூட அப்ப கூட சமாதானம் கிடையாது. இன்னொரு மேல மேல உனக்கு ஆசீர்வாதம், நீ அவங்க இவங்க நீ தேடி ஓடுவ ஜெபத்துக்கு. உன்னுடைய வாழ்க்கை பிளெஸிங்கை தேடி போகுது. உன் வாழ்க்கை விசுவாசத்துல ஓடணும். விசுவாசத்துல நம்ம நிக்கணும். நின்னாதான் ஆண்டவர் உன்னை பார்க்கிறார்.
ஜனங்க பார்க்குவாங்க, நான் போட்டுக்கிற சூட்டு, நான் போட்டுக்கிற டை, நான் போட்டுக்கிற பேண்ட்டு, இதுதான் ஜனங்க பார்க்குவாங்க. ஆனா ஆண்டவர் ஒருத்தர் தான் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். சோ எனக்கு அன்பான தேவ ஜனமே, பேதுரு அவன் விசுவாசித்தான். என்னுடைய ஆண்டவரை விசுவாசித்தான், உம்முடைய ஆண்டவரை விசுவாசித்தான். விசுவாசித்தனால்தான் அவனுக்கு அதிகமான வலியே கிழிஞ்சு போற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம். எதனால் ஆசீர்வாதம் வருது? ஃபெய்த், விசுவாசத்தினால ஆசீர்வாதம் வருது. அந்த படகே மூழ்கி போகுது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம பிளெஸிங் தேடாம ஃபெய்த்தை தேடி போவோம். 2ஆம் வருகையில ஆண்டவர் நம்மளை பார்த்து உனக்கு எவ்வளவு கார் இருக்குது, உனக்கு எவ்வளவு பங்களா இருக்குது, உனக்கு எவ்வளவு ஆஸ்திக்கு, உனக்கு எவ்வளவு அந்தஸ்து இருக்குதுன்னு ஆண்டவர் பார்க்க மாட்டார். உனக்கு எவ்வளவு ஃபெய்த் இருந்துச்சு, விசுவாசத்தினால் மட்டும்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். இல்லை என்றால், ஆண்டவரே நான் இந்த நல்லது பண்ணிட்டேன், ஆண்டவரே இந்த நல்லது பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. வசனம் கிளியரா சொல்லு. மத்திய 7:11 நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அந்த டைம்ல நீ என்ன கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டினா நீ யாரும் எனக்கு தெரியாது, போயிடு அப்படின்னு. நான் இது உனக்கு உன் நாமத்தை பேர் ஓட்டிக்கிறேன் ஆண்டவரே, உன் நாமத்தை நான் நான் உபதேசம் பண்ணியிருக்கிறேன், உன் நாமத்தை நான் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் பார்ப்பது உம்முடைய உள்ளம், ஃபெய்த். அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். உன் பாக்கெட்ல 10 ரூபாய் இல்லைனாலும், ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த 10 ரூபாய் எனக்கு 100 ரூபாய் மாற்றி கொடுங்க. ஆண்டவர் இடத்துல நம்ம விசுவாசத்தோடு பேசினா ஆண்டவர் நிச்சயமாக அது செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் நம்புறேன். நம்ம பிளெஸிங்கை தேடி போகாம விசுவாசத்தில் நம்ம வளர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. ஆமென்.